அதே எபிசியர்ல 10-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாங்க வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தருடைய சத்தத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நிறுத்தி நிதானமா ஒண்ணு இங்க ஓடிட வேண்டாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எல்லா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் விரும்புகிற காரியம். ஆகில் தான் ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தங்கள் என்ன, தேவனுடைய திட்டங்கள் என்ன, அதுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் மன்றாட்டு ஜெபம். ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்து எப்படி மன்றாடி ஜெபித்தார், எதற்காக அவர் ஜெபிக்க வேண்டும், பிதாவுடைய சித்தங்கள் என்ன, பிதாவுடைய திட்டங்கள் என்ன அறிந்தவராய் அவர். ஆமாம். ஹல்லேலூயா. எப்படி நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆமாண்டவர் நம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், எப்படி நாங்கள் தேவன் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எபிசியர்ல அவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் தான் தேவன் எப்படி நமக்காக ஜெபம் பண்ணினார், அதை போல நாமளும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுராஜாவும் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசுராஜாவும் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசுராஜா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ள பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நாங்கள் மடிந்திட வேண்டும். சித்தம் செய்து நாங்கள் மடிந்திட வேண்டும். இயேசுராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும்.
ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும், ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும். இயேசு ராஜா அவங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம்தான். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா அவங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம்தான். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உலகத்திற்கு மறித்து நாங்கள் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். இயேசு ராஜா அவங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம்தான். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அகிலத்தையே உம் அண்டை சேர்த்திட வேண்டும், அனைத்து மகிமை உமக்கே நாங்கள் செலுத்திட வேண்டும், அனைத்து மகிமை உமக்கே நாங்கள் செலுத்திட வேண்டும். இயேசு ராஜா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம்தான். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஓ மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா, மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கள் நன்றி சொல்கிறோம், மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த வேளையிலே உங்களுடைய பிரசன்ன மகிமைகளை மூடட்டும் அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம். ஆவியானவரே, பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிறவரே, பிதாவுடைய சித்தங்களையும் குமாரனுடைய சித்தங்களையும் அறிந்து புரிந்து செயல்படுகிறவரே, இந்த நேரத்திலே எங்களோடு அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வார்த்தைகளினால நாங்களும் ஆண்டவரை அலங்கரிக்கப்பட, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 17:8 எடுத்து வாசிப்போம். தேவன் நமக்காக எப்படி மன்றாடுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்மளை, பிதாவானவர் கிறிஸ்துவை ஏற்படுத்தின போல தேவன் நம்மளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். நாமளும் இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லும் போது தேவனுடைய திட்டங்களை, குமாரனுடைய சித்தங்களையும் ஆவியானவர் பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிற அந்த ஆமாண்டவரை நோக்கத்தின்படியே நாமளும் ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து எடுத்து பேசுவோமானால் நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் நாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏனால் அவர்களும் தேவனை குறித்து நிச்சயமாய் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆகதான் நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக இருந்து நீர் அவர்களை என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்படிதான் நாமளும் இந்த தேவ வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்கும்படியாய் ஹல்லேலூயா ஜனங்களிடத்துக்கு கடந்து செல்லும் போது தேவனுடைய குறித்த வார்த்தைகளை நாம் பேசும்போது அவர்களும் இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது, இது தேவனுடைய வார்த்தையே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று அவர்கள் ஆண்டவரை தேவனை விசுவாசிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் தேவன் தயவு அவர்களும் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் சுவிசேஷர்களாய் நம்மளை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி நான் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அப்படிதான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சென்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபையும் தேவன் கொடுத்திருக்கிற அன்பையும் தேவன் கொடுத்திருக்கிற தயவையும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கும்
அவர்களுக்குள்ளும் அந்த வார்த்தை கொழுந்து விட்டு எரிய தேவன் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 17:9 எடுத்து வாசிப்போம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. நீர் எங்களுக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களை பாருங்க. அல்லேலூயா. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்களும் உம்முடையவர்களாய் இருக்கிறார். அங்கெல்லாம் நாம் நமக்கு கொடுத்த அந்த ஆத்துமாக்களை தேவன் கொடுத்த நமக்கு அந்த ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க முடியாது, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. தேவன் நமக்காக எப்படி அவர் அல்லேலூயா ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், அவர் தேவனுடைய வாயில இருந்தவர், தேவனாய் இருந்தவர். அப்படி இருந்தவர் தம்மை தாமே தாழ்த்தி இந்த வார்த்தைகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. தேவன் எப்படி நம்மை அன்பு வைத்தார் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல முடியாது. தேவன் அந்த கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் வார்த்தைகள் புறப்படும் போதே அங்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆகதான் நாம் ஒருவருக்கொருவர் பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் தேவன் எந்த ஒரு ஆத்மாவை குறித்தும் ஆண்டவரே அல்லேலூயா ஏக்கத்தோடு பாரத்தோடு ஆமென் ஆமாண்டவரே அன்போடு அல்லேலூயா நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தோடு, தேவனுடைய திட்டத்தோடு, தேவனுடைய நோக்கத்தோடு, தேவனுடைய ஏக்கத்தோடு நாமும் ஜெபிக்க அவருக்குள்ள நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை மற்றவர்களை அறிந்து கொள்ள முடியும், அவர்களும் வளரும்படியான முன்மாதிரியாக நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அல்லேலூயா. அதை யோவான் 17:10 நாங்கள் வாசிக்கிறோம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். உம்முடையவைகள் என்னுடையவைகள். உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? தேவ வார்த்தை எங்கெல்லாம் நீங்க கொண்டு செல்றீங்களோ தேவனுடைய குறித்தான திட்டங்களை, நோக்கங்களை, இயக்கங்களை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டு நீர் தந்தவைகள் எல்லாம் என்னுடைய இருக்கும். நான் உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்கள் உம்முடைய மகிமைப்பட்டிருக்கார். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம், இயக்கம், திட்டம் எல்லாம் யார்தா இருக்கிறது? தேவன் கொடுத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் உம்முடையவர்கள் என்னுடையவர், அவர்களை நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவரிடத்தில் நாம் கிட்டி சேரும் போது அல்லேலூயா அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவர் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது தேவன் உங்களுக்கு அன்பா இருக்கிறார், தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார், தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறார், தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள், தேவன் நிச்சயமாக உங்களை நடத்தி முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்ளவராய் இருக்கிறார், தேவன் உங்களை நினைவாய் இருக்கிறார் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவளுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதிலே தேவன் பிரியப்படுகிறார், தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அங்கதான் தேவன் சொன்னார், என்னுடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள். அல்லேலூயா. எல்லாம் அவரால் உண்டானவைகள். ஆகையால் தான் நான் சொல்றேன், அவைகளை நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் பாருங்க இன்னும் பெருமூச்சு வேண்டுதல் செய்கிறார். பாருங்க யோவான் 17 அதை 11 வாசிக்கும் பொழுது, நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிறதும் இதேதான். அல்லேலூயா. 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 குமாரனவர் அவருக்கு தெரிந்து, நான் இனி உலகத்தில் இரேன். உலகத்தில் இருக்கிறவர்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி அவர்களை உடைய நாமத்தினால காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. நாமளும் அப்படிதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக பாரத்தோடு எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு உணர்வு வந்து விடுகிறது. அல்லேலூயா. அவர்கள் நொண்டி நடக்கிறார்களோ, அவர் குந்தி நடக்கிறார்களோ, ஊமைகளாக இருக்கிறார்களோ, செவிடலாக இருக்கிறார்களோ, அல்லேலூயா, நோய் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மனது இருக்கும். ஏன்? அல்லேலூயா. தேவன் நம்மை வைத்த அன்பு.
நம்மளை நிமிர்ந்து நடக்க செய்தார். நம்மளை ஆண்டவரை சுகப்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, பாதுகாத்து, வேலையெடுத்து, இரத்த கொன்றுகளை மூடி வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதேதான் தேவன் பிதாவான குமாரனை தேற்றினது போல, குமாரனான நம்மளை தேற்றிருக்கிறது போல, ஹல்லேலூயா, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாது. தேவன் இவ்வளவு அழகவர். நான் இனி உலகத்தில் இரேன், உலகத்தில் இருக்க நான் உம்மிடத்தில் வருகிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவளை நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளுங்க, அவர்களையும் உடைய நாமத்தினால காத்துக்கொள்ளுங்க என்று பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிறார். அதுதான் இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் பெருமூச்சில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஒருபொழுது நம்மளை விட்டு விலக வேண்டும் என்று அவருடைய எண்ணமே இல்லை. அவர் நம்மளோடு கூட இருக்கணும், நமக்கு அந்த சமாதானத்தை எழுந்து போத அப்படியே காத்துக்கணும். எங்கள் வாயின் வார்த்தைகள் இங்கே எதிர்த்து தினாலும் உமக்கு பெரிதியா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு செகண்டும் நம்மளை பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த கேடுபாடு உள்ள கிறுக்குள்ள இருதயம் அதை மறந்து போகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பையும் தேசத்தையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி விடுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கேட்டுக்கு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் ஆல்ரெடி அழிக்கவும் கொல்லப்பட்டும் திருடப்பட்டும் அவன் எரி நரகத்துக்கு போய்விட்டான். ஆனாலும் நம்மளை அவன் சுற்றி திரிகிறான் என்று நாங்கள் அறிந்து தேவன் ஹல்லேலூயா அவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்மை முதலிடமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்களுடைய உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினால காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஹல்லேலூயா. அவன் கேட்டின் மகனாய் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் தான் அவர்களை கேடு உள்ளதை ஆக்கியது அல்லாமல் அவர்கள் வேறொன்றத்துக்கும் ஒரு எத்தனைப்படவில்லை. ஹல்லேலூயா. ஏனால் மனிதனுடைய இருதயம் பொல்லாங்கானதாக இருக்கிறது என்று ஆகில்தான் வெளியிலே இருந்து புறப்படுவது உள்ளிலே அம்மாண்ட போகும்போது அது தீட்டுப்படுத்தாது. ஆனால் உள்ளிலிருந்து வெளியே வருகிறது எல்லாம் தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது, மனிதனை அசூசியப்படுத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் அவர் இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே எப்பொழுது இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். யோவான் 17:13 அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவரே, அப்பா, எங்களையும் எங்களை சுற்றி இருக்க ஜனங்களையும் எங்கள் உறவினர் நண்பர்களையும் உடைய கருத்தில் உட்கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, ஆமாண்டவரே, உம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறபடினால் அந்த சமாதான சந்தோஷம் அவர்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் என்று வேண்டிக் கொள்ளதா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அதே 17 வாசிக்கும் போது 14 வாசிக்கும் போது, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தில் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே உலகம் நம்மளோடு போராடி கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்தார் அல்ல என்றால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பிதாகுமார் பரிசுத்தாவினர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது நான் இவர் என் நேசகுமாரத்தி, இவளை என் நேசகுமாரன் என்று தேவன் பிதாவான நம்மளை திருவிழம் பற்றியபடினால் உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நம்மளை செப்பரேட்டாகவே பார்ப்பார்கள், அவர்கள் நமக்கு மாறாகவே அவர்களை எண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்களில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் எல்லாருடைய சிந்தனைகளையும் அவனுக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிற போது அவன் நமக்கு விரோதமாய் எப்பொழுதும் எத்தனைப்படுவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகதான் ஹல்லேலூயா, தேவன் அவர் ஹல்லேலூயா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமை என்று காக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஆண்டவரே, ஜனங்களையும் ஆண்டவரே தேவன் நம்மில் வைத்த அன்பை அவர் நிறைவேற்ற முடியாது. தேவன் நமக்குள்ள அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார்.
நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதனால் உலகம் பகைத்தது. நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகம் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தார் அல்ல. ஆமென். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனம் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகின்றான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் பரிசுத்தமாகும்படியாய் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தால கழுவுங்க. உம்முடைய சித்தம் போல எங்களை வணங்கலுங்க. உம்முடைய திட்டம் போல எங்களை நடத்த, உம்முடைய நோக்கமோடு எங்களை ஆமாண்டவரே வாழ வைங்க என்று நாங்கள் கேட்கிறது உண்மையான காரியமா இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை நம்முடைய சுய புத்தியிலே ஞானத்திலே விடத்திலே ஓடி விழுந்தோம். ஆனால் அதில் எதை கண்டோம்? வேதனை, சோதனை, நிந்தை, அவமானத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை தான் பார்த்தோம். ஆனால் இப்பொழுதும் தேவனை அறிந்து தேவனை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டு வருகிறோம். அப்படின்னால் அப்பா உலகத்தாரர் அல்லாதது போல அவர் உலகத்தார், நாமளும் உலகத்தாரர் அல்ல. ஆனால் உலகம் நம்மளை பகைக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நீங்கள் உலகத்தில் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனானவரை பிதாவானவர் உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை உலகத்தில் வைத்திருந்தாலும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு சத்துருவும் நம்மளை மேற்கொள்ள முடியாதபடியாய் அவர் பாதுகாக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கிறோம் எப்படியாகும், என்னவாகும், ஏதுவாகும் என்று கலங்குகிறோம். ஆனாலும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். இருந்தால் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க அப்படினால் அவர்களுக்காக நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கலாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். தேவன் நம்மையில் வைத்த அன்பை பாருங்க. தேவன் நாம் பரிசுத்தமாக இருக்கும்படியா அவர் தம்மை தாமே பரிசுத்தமாக்கி கொள்கிறார். ஏனென்றால் நாம் பாவங்களை பாராத பரிசுத்த கண்ணன். உலகத்தில் பாவங்கள் நிறைந்து இருக்கிறது, சாபங்கள் நிறைந்திருக்கிறது, ரோகங்கள் பிரித்து இருக்கிறது, அக்கிரமங்கள் அநேகம் தலைவிரித்து ஆடுகிறது. இவைகளில் சிக்கி தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் பெருமூச்சுதல் வேண்டும் சிலர். ஏனென்றால் பிதா, குமார், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்காக தேவன் அப்படி என்றால் மற்ற பிள்ளைகளுக்காக பரிசு பேசல. தேவனை அறிகிற அறிவில் பிதாவுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற முடியாது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா, தம்மை தாமே தாழ்த்தி அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்ந்த வெறுமையை பிதாவின் ரூபமாக இருந்து கொள்ளை பண்ணின பொருளாக இருந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி நம்மளை நாமே தாழ்த்த நாம் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பிதா, குமார், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஏன் வலியுறுத்துகிறார்? இது பிதாவுடைய நீதியாக இருக்கிறது. நீதியை நிறைவேற்ற முடியாத யோவான் ஸ்நானத்தில் வரும்போது எனக்கு வழிவிடு என்று சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேட நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு உங்கள் தேவைகளை எல்லாம், எல்லா காரியங்களும், எல்லா உலகத்தில் உபத்திரம் உண்டாகும். தினமும் உலகத்தை ஜெயித்த முடிவதும் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர். அல்லேலூயா. உலகில் இருப்போனிலே நம்மளை இருப்போர் பெரியவர் என்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறவர். அல்லேலூயா. அழிவுகளும், நாசமோசம், விக்கிரங்களும், ஆபத்துகளும், தோல்விகளும், கஷ்டங்களும், நஷ்டங்களும், பாரங்களும், கவலைகளும், கண்ணீர்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆனாலும் அவையிலிருந்து விடுவிக்க வல்லவர். பிராணிக்கு மேல சோதிக்கப்பட விடமாட்டார். தப்பி செல்ல வழி காட்டுகிற தேவனாயிருக்கிறார். நம்மளால் முடியாது என்றது அவர் அறிந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவை நீர் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்க முடியும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் இன்னும் வலது பரிசு வீட்டிலிருந்து நமக்காக இன்னும் கொஞ்ச காலம் நம் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நம் முகத்தை தேடுவார்கள், பொல்லாத வழியில விட்டு மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா என்று இன்னும் வலது பரிசு வீட்டில் பரிதி பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் திரும்பி வருவதற்காக அல்லேலூயா வருகைக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளப்படனால் அவருக்கு ஆயத்தமாய் இருக்க முடியாது நம்ம இந்த காலங்களை நமக்கு குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் அல்லேலூயா தேவனோடு ஒப்புரவாக
அனுதினமும் வேதங்களை வாசித்து வேதத்தில் சத்தியங்களை அறிந்து சத்தியம் நம்மளை விடுதலையாக்க முடியாது. சத்தியம் அறிவு சத்தியம் உங்களை விடுதலாக்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னவர் வாக்குமாறா நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, ஆகதான் தேவன் சொல்லுகிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க முடியும். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் நீ, ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் நீ. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஏறெடுக்கணும், ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் நீ. உபவாசித்து உடலை ஊறுத்து என் ஜெபிக்கணும் நீ. உபவாசித்து உடலை ஊறுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் நீ. ஜெபாவி ஊற்றும் ஐயா, மூன்று வேளையும் தவறாமல் நாங்கள் ஜெபிக்கணும் நீ. ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் நீ. முழங்கால்கள் முடங்கணும் நீ, கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெபாவி ஊற்றும் ஐயா, திறப்பின் வாசலில் நிற்கணும் நீ. தேசத்துக்காய் ஜெபம், ஜெபாவி ஊற்றும் ஐயா. பவுலும் சீலாவை போல நள்ளிரவிலே நாங்களும் துதித்து ஜெபிக்கணும் நீ. ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்தில் அமரணுமே. ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால் ஒருமனப்பாட்டில் நாம் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதையும் அவர்களிலும் அன்பாய் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் நானும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் இந்த ஒருமனப்பட்ட ஆவியிலே தேறினவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஆவி, ஒருமனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த, தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை வெளிப்படுத்தி, தேவனுடைய எப்படி ஜெபங்கள் எப்படி ஏறெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஜெபம் ஆவி நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிய முடியும் என்பது விளக்கமாக எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, தேவன் பாருங்க. ஆகையால்தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி, ஹல்லேலூயா. தேவன் அவருடைய நான் குடிக்கிற பாத்திரத்துக்கு நீங்கள் குடிப்பீர்கள், ஹல்லேலூயா. நான் பெறும் சாந்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றெல்லாம் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவருடைய பாங்க பிதா உலக தோற்றத்துக்கும் நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல இருந்ததுபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பாருங்க, அந்த அளவுக்கு நம்மை அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் அல்ல, மறுமையிலும் நாம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய திட்டத்தை புரிந்து வாழ்கிறவர்களாய் நாம் மாறும்படியாய் தேவன் நம்மை வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகில்தான் அவர் நம்மை வைத்த அன்பை முடிவருந்தும் ஹல்லேலூயா நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படி, நான் அவர்களில் இருக்கும்படி உம்முடைய வார்த்தை, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு, நானும் அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆண்டர் எல்லாமே அந்த யோவான்ல அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த 17ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு வார்த்தைகளை பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால்தான் இன்னமும் அவர் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் வார்த்தைகளை, இன்னும் தேவனுடைய அன்பை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தயவை நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம் மூலம் அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அவர் இருந்த காலமெல்லாம் அல்லேலூயா அவர் மகிமைப்பட்டார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதே போல குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் அல்லேலூயா எப்பொழுது வரவேற்கிறார், கேட்டுக்கொள்கிறாய். தேவன் பரிசுத்த ஆவியினுடைய துணையை கொண்டு நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு வேதத்தை வாசிக்க முடியாது, வேதத்தில் அதிசயங்களை காண முடியும், கண்களை திறக்க முடியாது. தேவனுடைய ஆவியான நம்ம இறங்க முடியாது. நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருடைய இடத்துல நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியானுடைய நிழலில் நாம் தங்கியிருக்க வேண்டும். ஆவியானவரை எங்களை நடத்துங்க. உம்முடைய சட்டைகள் கீழே எங்களுக்கு அடைக்கிற தாங்க. உம்முடைய அவனுடைய பிதாவுடைய திட்டங்களை, குமாரனுடைய திட்டங்களை அறிந்தவரை, புரிந்தவரை, தெரிந்தவரை எங்களுக்கு அது புரிய முடியாது, செய்ய முடியாது. அப்பா, நாங்களும் உண்மையில் ஒன்றாக இருக்க முடியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஆவியானவருடைய வேண்டிக் கொள்ளும் போது அவர் நிச்சயமாக நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகில்தான் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு, நானும் அவர்களில் இருக்கும்படி உடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, இன்னமும் தெரியப்படுத்துவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகில்தான் நானோ உன் விசுவாசம் அழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ கோடப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் நாம் உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடியே நமக்காக பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிறவர் இதோ வலது பரிசுத்த வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவுடைய வலது பரிசுத்த வீட்டிலிருந்து. அதே போல நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்திற்கு நாம் போய் சேர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாது இருக்கக்கூடிய வேண்டிக் கொள்கிறேன். நல்ல அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் நாம் விசுவாசத்தோடு, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமாண்டவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிழலிடும் போது சகல காரியங்களையும் நிறைவேற்றி நம்முடைய ஏக்கம், நோக்கம், திட்டமெல்லாம் நிறைவேற்றி மகிழ்ந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளை பார்க்கிறவர்கள், நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், நம்மளோடு பழகிறவர்கள், நம்மளோடு பேசுகிறவர்கள், நம்மளோடு நெருங்கி ஆண்டவரை நம்மளோடு உறவாடுகளுக்கு இந்த வார்த்தை அவர்களுக்கு கடந்து செல்லும். அல்லேலூயா. அவளுக்கு அந்த அவிவிசுவாசம் நீங்கி விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கதான் நாம் சிறப்படும்படியாய் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. நல்லதையே நாங்கள்